ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமல்லி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரளா வந்து கேட்குறாங்க, ஆமாம் அபி நீ யாரை துரத்திக்கிட்டு போன, எதுக்காக துரத்திக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சண்முகமுமே அதுதான் கேட்குறாங்க. நம்ம அபி முழிக்கிறாங்க. உடனே சரளா இருந்துட்டு, ஏங்க என்னங்க உங்கள் தங்கச்சி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு அது வந்து அது ஒன்றும் இல்லை, என் ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணாங்க, அதனால தான் நான் அவங்கள துரத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரளா இருந்துட்டு, இங்கே பாரு உன் ஹேண்ட்பேக்கில் என்ன அப்படியே கோடி கணக்கில் பணமாக வச்சுக்கிட்டு இருந்த, நீ வச்சுருந்த பையில் இல்லைல்ல, அதில் ஒத்த ரூபா கூட வச்சுருக்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக அந்த ரவுடி பசங்களெல்லாம் துரத்திட்டு போகிற? இங்கே பாரு ரவுடித்தனம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. இப்படி ரவுடித்தனம் பண்ணி பண்ணி தான் நீ இப்போது ஜெயிலுக்குமே போயிட்டு வந்திருக்க, அதுவும் பரோல் மூலமாக வந்திருக்க. திரும்பவும் ஜெயிலுக்கு போய் நிரந்தரமாக அங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது கொலைக்கில பண்ணி வச்சு எங்கள் எல்லாருமே குடும்பத்தோட போலீஸில் மாட்டி விட்டுற போகிற அப்படின்னு சொல்லிட்டு சரளா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சண்முகம் இருந்துட்டு, சரி விடு சரளா, ஏதோ அப்படி தன்னோட பையை பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் ஓடி பிடிக்க பார்த்துருக்கா. ஆமாங்க, பயமாக இருந்திருந்தா இப்படி தான் ஓடி போய் பிடிக்குவாங்களா? உங்கள் தங்கச்சி ரவுடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. போதும் சரளா, நீ பேசுனது எல்லாமே போதும், ஏன் இப்படி இப்படி முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்கள் தங்கச்சி எதுவும் சொல்லியிருக்க கூடாது பாருங்கள். உங்கள் தங்கச்சி எந்த தப்பு பண்ணாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நான் நல்லவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம அபி இருந்துட்டு சைலண்ட்டாக போய் வெளியே உட்காந்துக்கிறாங்க. சண்முகம் இருந்துட்டு, என்ன அபி நீ இப்போ சொன்ன ரீசன் வந்து எனக்கு அதாவது ஒத்துக்கவே முடியல. ஏன்னா நீ சொன்னது சாத்தியமாகவும் இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க திருடு வந்தாங்க அப்படின்னா யாருமே பிடிக்க போக மாட்டாங்க, பயப்பட தான் செய்வாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் உன் பையனையும் எடுத்துகிட்டு போகல. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக அவனை ஓடி துரத்தி பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா அது வந்து நான் நான் அதுக்காக இல்லைண்ணா, நான் சொன்ன ரீசன் போய் நான் என்ன சொல்கிற அபி? ஆமாண்ணா, இந்த கருணா தான் கொலை பண்ணான் அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடைக்கணும்ல. அது அந்த மாணிக்கத்துக்குமே தெரியும், மாணிக்குமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கான். அதான் அவனை பார்த்தேன், அவனை பார்த்ததுமே அவனை எப்படியாவது அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட அவனுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவனை பிடிக்க போனேன். ஆனால் அவன் என்னை பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் துரத்துறப்பு தான் பின்னாடியே சுடரும் தருணும் ஓடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது தருண் கீழே விழுந்து அவனுக்கு முட்டியில் அடிபட்டுருச்சுண்ணா, சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுமா, ஏன் அவன் உன்னை பார்த்து ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான் எனக்குமே தெரியலண்ணா, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. இந்த கருணா மாணிக்கம் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. மானுக்கும் தேவையில்லாமல் என்னை பார்த்து எதுக்காக பயப்படணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சண்முகத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி விடு அபி, நிறைய போட்டு யோசித்து உன் மண்டையை வந்து கொலாப்ஸ் பண்ணிக்காத சரியா, நீ ரிலாக்ஸாக விடு, வா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் அங்கே சுடர் தருண் தியா இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. நம்ம பவித்ரா வந்து சுடருக்கு க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அடிக்கடிக்கு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம பவித்ராவோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே அப்செட் ஆகும், ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களால ஹோம்ஒர்க் கூட பண்ண முடியாது, சரியாக படிக்கவும் முடியாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சது நம்ம சுடர் தான். ஸோ சுடரை நம்ம பவித்ராவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம பவித்ரா வந்து சுடர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதாவது படிக்கிற விஷயத்தில். இப்போது பிரேக் டைம் விடுறாங்க. இப்போது தியா வந்து ஹால் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பால் பார்க்குறாங்க. அந்த பாலை வந்து ப்ளே ரூமில் வச்சிடலாம், அதாவது ஸ்போர்ட்ஸ் ரூம்னே ஒன்று இருக்கும், விளையாடுற பொருள் எல்லாமே அதில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் வச்சுட்டு வரப்போ லாக் ஆகிடுது. வெளியே இருந்து யாரோ லாக் பண்ணியிருக்காங்க. தியாவுக்கு ரொம்பவே பயமாகிடுது. யாராவது வெளியே இருக்கீங்களா, நான் உள்ளே இருக்கேன், எதுக்காக லாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியா வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சண்முகமும் அபியும் ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ சுடரை பார்த்துமே பேசுகிறாங்க. சுடர்கிட்ட உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு மிஸ்கிட்ட போய் கேட்குறாங்க, தியா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தியாவா, தியா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் வந்தாலே அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்பவே சொல்லி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம இது சுடர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. உள்ளேருந்து சத்தம் கேட்குது. ஸோ நம்ம சுடர் வந்து கதவு ஓப்பன் பண்ணி பார்க்கவும், தியா நீ எப்படி ரூமுக்குள்ளே போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியா வந்து இங்கே சுடரை பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு சுடர் ஓடி போயிட்டு இங்கே நம்ம சண்முகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
நம்ம தியா சொல்கிறாங்க, பந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் போடலான்னு போனேன், லாக் ஆகிடுச்சு, சுடர் தான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அது கூடவே அதுக்கப்புறம் நம்ம தியாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே பயங்கர கோவமாக இங்கே நம்ம சரளா கிட்ட, அம்மா இந்த சுடர் என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரளா இருந்துட்டு, என்னாச்சு, என்ன உங்களுக்கு எப்போவுமே சண்டை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சுடர் மேலே தான் பழி போடுறாங்க. இந்த சுடர் என்னை ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ சுடர் வந்து எந்த தப்புமே பண்ணல, தியா வேணும்னேங்க நம்ம சுடர் மேலே பழி போடுறாங்க. உடனே சுடருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. தியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் லாக் பண்ணல தியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவ தான் லாக் பண்ணா, கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம சரளா அப்படியே பயந்து போகிறாங்க. நம்ம அபிக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன சுடர் இதெல்லாம், இப்படி நீ பண்ணுவியான்னு நான் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒருத்தவங்கள ரூமில் விட்டு சாவடிக்கிறது தான் உன்னுடைய பழக்கமா, அதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு, ஏன் நீ இவ்வளோ சீப்பாக கேவலமாக நடந்துக்கிற, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ! தயவு செஞ்சு நான் சொல்கிறத யாராவது கேளுங்களேன், நான் ரூமை லாக் பண்ணவே இல்லை, யாரோ லாக் பண்ணியிருந்தாங்க, உள்ளே சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி விட தான் போனேனே தவிர மற்றபடி நான் லாக்கெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. அப்படி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், இனிமேல் நீ என் முகத்திலே முழிக்காத, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, நீ என்கிட்ட இனிமேல் பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சுடர் அபியை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ்மா நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுமா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சுடர், அவ்வளோதான் சுடர், உனக்கு நான் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அது என்னன்னா, நான் உன் கூட பேசவே மாட்டேன், நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட நம்ம அபி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சண்முகத்துக்கிட்ட போயிட்டு, மாமா நீங்களாவது என்னை நம்புவீங்களா, நான் சத்தியம்மா லாக் பண்ணல மாமா, நீங்கள் நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரதியா கண்டிப்பாக சுடர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டா, இது வரைக்குமே சுடர் செய்கிற எல்லா காரியமும் நல்ல காரியமாக தான் இருந்திருக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலேருந்து அவள் படிக்கிறதுலேருந்து எல்லாமே அவள் வந்து ஸ்மார்ட்டாக தான் செய்வாள். அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே நினைக்காத பொண்ணு அப்படின்னா அது சுடராக தான் இருக்க முடியும், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் வந்து தியா கிட்ட சொல்கிறாங்க. தியா இருந்துட்டு, பார்த்தீங்களாம்மா அப்போது நான் போய் சொல்கிறேன்னா, அப்போது நான் உள்ளே இருக்கிற விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இவ எப்படி கதவை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லவும், சண்முகம் இருந்துட்டு, என்ன தியா பேசிக்கிட்டு இருக்க, நீ உள்ளே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க விஷயம் நம்ம சுடருக்கு கேட்டிருக்கு, அதாவது அந்த வழியாக போயிருப்பா போல், காது கேட்டிருக்கும், உன்னை காப்பாற்றிருக்காவ, அதை வந்து மனசில் வச்சு சுடருக்கு நீ தேங்க்ஸ் பண்ணாமல் நீ எதுக்காக இப்படி அவன் மேலே பழி போடுற, கண்டிப்பாக சுடர் அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாதியா, அது நம்புதியா, அப்பா நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்கப்பா, நீங்கள் எப்போவுமே சுடர் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்றைக்குமே எனக்கு சாதகமாக நீங்கள் பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியாவுமே கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம சரளா இருந்துட்டு, ஏங்க உங்கள் தங்கச்சியாலும் உங்கள் தங்கச்சி பொண்ணாலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது, தியாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தது அப்படின்னா உங்களை 2 பேரையும் சும்மாவே விட்டுக்க மாட்டேங்க, நாங்கள் எப்போவுமே நீங்கள் அந்த சுடர் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, அவள் தப்பே பண்ணாலும் அவள் தான் ஒஸ்தின்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இங்கே நம்ம சரளா வந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இந்த அபியும் இந்த சுடரும் இந்த வீட்டுக்கு எப்போ வந்தாங்களோ அப்போத்துலேருந்து இந்த வீட்டோட நிம்மதி ஒரே அடியாக போய் தொலைஞ்சிருச்சு. இந்த அபி நாம் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ எல்லாத்தையும் முடிச்சு தள்ளி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டா. இப்போ இந்த சுடர் தன்னோட பிள்ளையவே கொல்ல பார்க்குறாளே, அதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இவர் அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரளா வந்து பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, தியா இங்கே பாரு தியா, நான் சொல்கிறத போங்கப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சுடர் வந்து போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், தியா ஏதோ கோவத்தில் உன் மேலே பழி போடுறா, மற்றபடி நீ எந்த தப்பும் பண்ணல, நான் நம்புகிறேன் சுடர். இல்லை மாமா, நீங்கள் நம்புறீங்க ஓகே தான், ஆனால் அம்மா என் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நான் அம்மா கூட பேசாமல் எப்போவுமே இருந்ததில்லை, ஏன் மாமா எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும், அம்மா பண்ணாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி தான் அம்மாவும் இப்போ எனக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க, நான் தப்பே பண்ணாததுக்கு இப்போ நானும் தண்டனையை அனுபவிக்கணுமா மாமா, நீங்கள் அம்முக்கிட்ட பேசுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க நம்ம சுடர். இன்னொரு சைடு இங்கே நம்ம வெற்றி வந்து டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க.
இங்கே அதாவது மாணிக்கத்தை வந்து பார்த்துடுறாங்க. மாணிக்கத்தை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்பட்டு ஓடி போய் அவங்கள எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி ஓடி போகிறாரு. இப்போ வெற்றி வந்து மாணிக்கத்தை பிடிச்சிடுறாங்க. மாணிக்கத்தை பிடிச்சி பயங்கரமாக வெளுன்னு விழுக்கிறாங்க. நீ தானே கருணாக்கு அடிக்கடிக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இங்கே பாருடா, எதுக்காக நீ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்காக பணம் வேணும்? என்ன சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க கருணாவை? நீ கருணாவை ஒவ்வொரு நாளும் டென்ஷனாகவே வச்சுக்கிட்டு இருக்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி வந்து பயங்கர கோவமாக மாணிக்கத்தை அடி பின்னி பெடல் எடுக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். மாணிக்கம் பயப்படுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லவே இல்லை. ஆதாரமே இல்லாமல் கருணா கிட்ட வந்து பணம் கேட்டிருப்பாங்க. கருணாவுமே எப்படியாவது இவன் தொல்லை இல்லாமல் இருக்கணும், அதே சமயம் ஒரிஜினல் ரிப்போர்ட்டை வந்து நம்ம சுத்தமாக இல்லாமல் பண்ணிடணுன்றதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்காக தான் மாணிக்கமும் போயிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல். இந்த டைமில் நம்ம வெற்றிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கருணாவுமே நம்ம மாணிக்கத்தை பார்த்து பணம் கொடுக்குற விஷயத்த வெற்றிக்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பாங்க. வெற்றி வேறு வேலை விஷயமாக தான் அனுப்பியிருப்பாங்க. இப்போது வெற்றி கையில் இங்கே மாணிக்கம் கிடைச்சாச்சு. மாணிக்கத்தை எவ்வளோ அடி பொழக்கிறாங்க. ஆனால் மாணிக்கம் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சும்மா பணத்துக்காக தான் நான் மிரட்டினேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா, உங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, ஒழுங்காக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அடி தாங்க முடியாமல் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இப்போது விஷம் கொடுத்தது மாணிக்கம். அதுக்கப்புறம் நம்ம அதாவது கருணாவால் தான் பார்வதி அக்கா கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட வெற்றி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற? நீ சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா? கருணா மேலே பழி போடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை. இதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருந்தது. ஆனால் முன்னாடி நீங்கள் என்னை ஓடி துரத்துனதில் நான் ஸ்கூல் பசங்க பேக்கில் அந்த ரிப்போர்ட்டை போட்டுட்டேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதை வச்சு தான் நான் கருணாவை மிரட்டிக்கிட்டு இருந்தேனே தவிர மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. கொலை பண்ண சொன்னது எல்லாமே அந்த கருணா தான் பார்வதி அக்காவோட சாவுக்கு காரணம். அவன் செம மோசமானவன் அப்படின்ற மாதிரியெல்லாம் மாணிக்கம் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. நம்ம வெற்றியால் இப்போ வரையுமே அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா வெற்றி வந்து கருணாவை ரொம்ப ரொம்ப நேர்மையானவன், நமக்கு உண்மையாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான். தன்னோட ஒய்ஃபவே கொலை பண்ணுற அளவுக்கு கருணாக்கு என்ன பயன், அதாவது அதனால் என்ன யூஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. பார்வதி அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்கள கொலை பண்ணுறதுக்கு இவனுக்கு எப்படி தான் மனசு வந்திருக்கும்? இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்லேயே மாணிக்கம் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. டேய், சும்மாவே விட மாட்டேனா உன்னை? நீ தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது உண்மையா இல்லை பொய்யானே என்னால் கண்டுபிடிக்க முடியலையே. கருணாவை எப்படி சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நம்ம இது விஷயமா கருணாக்கிட்டே போய் கேட்கணும். கருணா நேரடியாக கேட்டால் உண்மையை சொல்லுவானா? ஆனால் கொஞ்ச நாளாகவே கருணாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இந்த மாணிக்கம் ஃபோன் பண்ணாவோ இல்லை மாணிக்கம் ஏதாவது தொந்தரவு பண்ணால் கூட இப்போல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறது கிடையாது. ஆனால் எந்த நேரமும் அந்த கருணா ஏதோ ஒரு டென்ஷனில் தான் இருக்கான். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவான். ஆனால் இதை மட்டும் அவனே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்போது பார்வதி அக்காவை கருணா தான் கொலை பண்ணியிருக்கான். சே, இவ்வளோ மோசமானவனா கருணா? இவன் கூடவா இத்தனை நாளாக இருந்துட்டோம்? ஐயோ, அபி 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சாலே, அப்போது அவள் கொலை பண்ணலையா? தப்பே பண்ணாமல் அவள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஐயோ கடவுளே, அபி எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நமக்காக நம்ம கூட வந்தாலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்காம இன்றைக்கி நடுத்தெருவில் விட்டுட்டோமே. நடுத்தெருவில் விட்டுருந்தா கூட அவள் சந்தோஷமாக அவள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனால் அவளை ஜெயிலுக்கு அனுப்பி ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு நரக வேதனையை கொடுத்துட்டுமே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யோசித்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி போகிறாருன்னு கூட சொல்லலாம் நம்ம வெற்றி. ஸோ இப்போவே கருணாவை பார்த்து ஷர்ட்டை பிடிச்சி அவனை 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து யோசிக்கிறாரு. உடனே நம்ம வெற்றி வீட்டுக்கு தான் ரொம்பவே வேகமாக போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா கருணா இல்லை. ஏன்னா கருணா மாணிக்கத்தை பார்க்க போயிருக்காங்க. மாணிக்கம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கருணாவை வர சொல்லியிருப்பாங்க. ஸோ கருணாவும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ மாணிக்கம் மறைஞ்சிருந்து கருணாவை பார்க்குறாங்க. ஓ, அப்போது வெற்றி நம்மளை பார்த்த விஷயம், நம்ம உண்மையெல்லாம் சொன்ன விஷயம் எதுவுமே இந்த கருணாவுக்கு தெரிய காணும் போல். அப்போது பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான். சரி, நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு
வச்சுட்டு எப்படியாவது இவனுக்கு டிமிக்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ மாணிக்கமும் ரொம்ப சேஃப்டியாக வராங்க. இப்போ ஃபோன் பண்ணுறாங்க கருணாவுக்கு, நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீ இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது எப்படி கருணா நான் வர முடியும், நான் சொல்கிற இடத்துல பணத்தை வச்சுட்டு ஒரு 2 வீடு தள்ளி இல்லை ஒரு 3 வீடு தள்ளி நீ நில்லு, நான் பணத்தை எடுத்துகிட்டு அதே இடத்துல அந்த ரிப்போர்ட், அதாவது நீ தான் கொலை பண்ணன்றதுக்கான ஆதாரம் அந்த இதிலே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா இருந்துட்டு, இதெல்லாம் எப்படி உண்மைன்னு நான் நம்புறது, நீ ஒரு வேளை என்னை ஏமாற்றிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே கருணாவுமே அந்த பணத்தை ஒரு குப்பை தொட்டியில் வச்சுட்டு ஒரு 2, 3 வீடு தள்ளி அவங்க சொன்ன மாதிரி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேஃப் ஜோனில் இங்கே வந்து மாணிக்கம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணிடுறாங்க. ரொம்ப நேரம் கழித்து இங்கே மாணிக்கம் வந்து அதாவது ஃபோனும் பண்ணல, எதுவும் பண்ணல. அதனால் கருணா வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. அங்கே வந்து எந்த ஒரு லெட்டருமே இல்லை, ரிப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லவே இல்லை. உடனே அதே நம்பருக்கு கால் பண்ணவும் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போது நம்மளை ஏமாற்றிட்டான், இதை வச்சு நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ பணம் பறிக்க போகிறான்னு தெரியலையே, எவ்வளோ பணம் போனாலும் பரவாயில்லை, ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணி அவனை பிடிக்கிறது, அவன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணாவுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் எங்கள் வெற்றி மரண அதாவது கொலை காண்டில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஏன்னா பார்வதி அக்கா ரொம்ப நல்லவங்க. கை குழந்தை இருக்கிறப்போ அவங்கள மனசாட்சியே இல்லாமல் இந்த கருணை கொன்று போட்டிருக்கானே, அவனை சும்மாவே விடக்கூடாது, அவங்க என்னதான் இருந்தாலும் என் கூட பிறக்காத அக்கா தான் அவங்க எனக்கு, அப்படி இருக்கிறப்போ இவனை சும்மா விடுவேனா நான்? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்டாட்டியவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டான், அவளை கெட்டவளாக ஏன் முன்னாடி காட்டிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டு அந்த பழி எல்லாத்தையுமே அபி மேலே போட்டு அபியை நரக வேதனை அனுபவிக்க வச்சுட்டானே, பாவி பையன் வரட்டும், அவனுக்காக நம்ம எவ்வளோ செஞ்சுருப்போம், அவன் கூடவே நம்ம எத்தனை இடத்துல நின்று இருக்கோம், கஷ்டம் நஷ்டம்னு எல்லாத்துலேயுமே நம்ம அவன் கூட இருந்திருக்குமே, ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டான், நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபி என்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக பார்வதி அக்காவை அநியாயமாக கொலை பண்ணி அவங்கள சாவடிச்சிட்டு அபி மேலே பழிய போட்டு அபி என்கிட்ட இருந்து பிரித்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டானே, பாவி வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி பயங்கர கோவமாக இருக்காங்க. ரொம்பவே கோவமாக இங்கே கருணா வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போன பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வராங்க. எப்படியாவது மாணிக்கத்தோட டீலிங்கை முடிச்சிடணும், அவனால் நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பணத்தை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ மாணிக்கம் நல்லாவே ஏமாற்றிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ இன்னொரு சைடு மாணிக்கம் பயங்கர ஹாப்பியாக போகிறாரு. ஏன்னா இப்போது இந்த ஜென்மம் ஃபுல்லாகவே நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணத்தை நம்ம அவங்ககிட்ட இருந்து அழிச்சிட்டோம், நம்ம வேலைக்கே போக வேண்டாம், இருக்கிற பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிடுவோன்ற மாதிரி தான் அவங்க அவ்வளோ ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கருணா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே வெற்றி உட்காண்ட்ருக்காரு. வெற்றியை பார்த்ததுமே, என்ன வெற்றி, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா, அந்த டெண்டர் விஷயத்த முடிச்சிடல அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் முடிச்சுட்டேன் கருணா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெற்றி ஒரு மார்க்கமாக பேசுகிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கருணா, அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம வெளியில் போய் பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கருணா, ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே பேசணும் அப்படின்னா எனக்கு ஆபத்து இல்லை, உனக்கு தான் ஆபத்து, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு மாதிரி மார்க்கமாக குழப்பமாக பேசுகிற வெற்றி, என்ன ஆச்சு உனக்கு, எனக்கு எதுவும் ஆகலை கருணா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறேன், வெளியே போகலான்னு சொல்கிறேன், ஏன் நீ இவ்வளோ தயங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம கருணாவுமே சரி உன் கூட தானே வா, இங்கேயே பேசியிருக்கலாம், சரி உனக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல், சரி நம்ம போயிட்டு தனியாகவே பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் ஸ்வேதா வராங்க. என்ன ஸ்வேதா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லை ஸ்வேதா, நான் வெற்றி கூட தனியாக வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், உங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்வேதா, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்கே கருணாவும் வெற்றியும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு உட்காடுறாங்க. என்ன வெற்றி, என்ன சாப்பிட்ற, டீ காஃபி இல்லை ஜூஸு என்ன சாப்பிட்ற, எதுவும் வேண்டாம் வெற்றி, வேண்டாம் கருணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன வெற்றி, நம்ம எப்பயாவது கடைக்கு வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம்ல, ஏன் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், கருணா
பார்வதி அக்கா கொலை கேஸ், அதாவது அவங்க செத்ததுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே கருணாக்கும் அப்படி கண்ணு விழியெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் தொங்கி போன மாதிரி இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க இங்கே கருணா. ஸோ அப்படி பயங்கரமாக முழிக்கிறாங்க. வெற்றி இருந்துட்டு, என்ன கருணா உன்னுடைய முகத்தில் பயம் தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து என்ன வெற்றி, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? அதான் பார்வதி அநியாயமாக இறந்து போயிட்டாளே, அவளை கொலை பண்ணது உன் பொண்டாட்டி தானே, இப்போ என்னடானா ஏன் மேலே பழி போடுற? ஏன், என்னாச்சு, என்ன எனக்கே தெரியாமல் அபியை போய் பார்த்து பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க, ஓ அதுக்காக தான் நான் இல்லாமல் எப்போவுமே நீ அபியை போய் பார்த்து தனியாக பேசவே கூடாதுன்ற ஒரு கண்டிஷனை போட்டியா கர்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் வெற்றி என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லை வெற்றி, எனக்கு ஒன்றும் இல்லை கர்ணா, நீ தானே கொலை பண்ண, ஒழுங்காக உண்மையை சொல்வேன் கர்ணா அப்படின்னு சொல்லவும், டே வெற்றி இல்லைடா, இல்லவே இல்லை, பார்வதி அநியாயமாக கொலை பண்ணது அந்த அபிதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, போது நிறுத்து கர்ணா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் என்கிட்ட இருந்து நீ ஏமாற்றணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே நினைக்காத, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவும் முடியாது. பார்வதி அக்கா என் கூட பிறக்காத எனக்கு ஒரு அக்கா, அவங்கள போய் கொன்று போட்டிருக்கே, இதை சும்மாவே விட மாட்டேன், ஏன் கர்ணா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டு பிடிச்சி கேட்குறாங்க. உடனே நம்ம கர்ணா இருந்துட்டு, இங்கே பார்வெற்றி நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க, எனக்கு என்னமோ நீ அபியை பார்த்து பேசியிருக்க போல, ஓ அபியை பார்த்து பேசியிருந்தா கூட நான் இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன், என்ன தனியாக எப்போவுமே அபியை பார்த்து பேசவே விட மாட்டே, எப்போ பார்த்தாலும் அபி மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு ஏதாவது ஒரு குறைய சொல்லி அவன் மேலே எப்போவுமே எனக்கு கோவம் இருக்கிற மாதிரியே தானே என்னை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ தானே எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா உனக்கு யாரா சொன்னது, மாணிக்கத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாங்க கருணா அப்படி கதி கலங்கி போகிறாங்க. ஓ அவன் தான் இவன்கிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டானா, அதனால தான் ஆதாரம் எதுவுமே நம்மக்கிட்ட கொடுக்காம பணத்தை மட்டும் அடிச்சுட்டு போயிட்டானா அவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கருணா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அது வந்து வெற்றி, அது வந்து எதுக்காக கருணா, எதுக்காக அநியாயமாக பார்வதி அக்காவை கொன்று போட்ட, உனக்கு கொஞ்சம் கூட ஈவை இருக்குன்றதே இல்லையா, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, எதுக்காக கொலை பண்ணேன்னு சொல்லு கருணா, சொல்லு கருணான்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்கவும், அது வந்து இல்லை வெற்றி, அது வந்து பார்வதியும் வேற ஒரு ஆளும் கணக்கில் இருந்தாங்க, 2 பேரும் ஒன்றா இருந்ததை நான் பார்த்துட்டேன், அதனால தான் நான் அவளை கொன்று போடணும்னு நினச்சேன். சரி கர்ணா, நீ சொல்கிறதே ஒரு காரணமாக கூட வச்சுருக்கலாம், நீ கொலை பண்ணிட்டு என் பொண்டாட்டி மேலே எதுக்கு பழிய போட்ட, அபி எந்த தப்புமே பண்ணாமல் அவளோட வாழ்க்கையை இழந்து 10 வருஷமாக ஜெயில் தானே தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன தலைவிதி, எதுக்காக நீ அவன் மேலே பழிய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கர்ணா இல்லை வெற்றி, அவன் மேலே எதுக்கு பழி போட்டேன் அப்படின்னா, என் பொண்டாட்டியும் வேற ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கிறதுக்கு காரணமே உன் பொண்டாட்டி அபி தான், உன் பொண்டாட்டி தான் மாமா வேலை பார்த்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெற்றிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது, பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. நீ சொல்கிறத காரணத்தால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அப்படி எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவள் லவ் பண்ணுறப்ப எப்படியெல்லாம் எனக்கு மேலே பாசமாக இருந்தால் தெரியுமா, ஏன் ஒரு எறும்புக்கு கூட அவள் துரோகம் செய்ய மாட்டா, எப்பவுமே மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கணும்னு அவள் மனசளவு கூட நினைக்கவே மாட்டா, ஆனால் அவள் கொலை பண்ணிட்டா, அதுவும் என் கண்ணால் அவங்க பார்த்துட்டேன் நான், அதனால தான் நம்பினே தவிர மற்றபடி நீ சொன்னதுக்காகலாம் நான் நம்பவே கிடையாது. இருந்தாலும் எனக்கு அப்பப்போ ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது, அவள் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்ற ஒரு கோவம் தான் அவளை என்னை வந்து மாற்றினதே, அவன் மேலே எப்போவுமே கோவமாகவே இருக்கிற மாதிரி நீயும் எப்பயாவது நடந்துக்கிட்டே இருப்ப, ஆனால் தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு அநியாயமாக என் பொண்டாட்டியே பழி வாங்கிட்டீங்களே எல்லாருமா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம வெற்றி பயங்கரமாக அழுது புலம்புறாங்க. உடனே கருணா நல்லவங்க வேஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. வெற்றி காலில் விழுந்து, வெற்றி என்னை மன்னிச்சிரு வெற்றி, என் பொண்டாட்டி அப்படி தப்பான வழியில் போனதுமே என்னால் ஏற்றுக்க முடியல, ஏதோ ஒரு வேகத்தில் கோவத்தில் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு பயந்துக்கிட்டு அதே சமயம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி தான் அப்படி உன் பொண்டாட்டி மேலே தலையை போட்டேன், என்னை மன்னிச்சிரு வெற்றி, இப்போ வேணால் நாம் உன் பொண்டாட்டியை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம், நீ எதுக்காக கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, போதும் கருணா, நீ எதுக்காகவும் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே வேண்டாம், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பொண்டாட்டி எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாமல் என் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாத, இனிமேல் என் முகத்தில் முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்கிறாங்க. உடனே கருணா எடுத்துட்டு, வெற்றி நீ இல்லைனா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாதுடா, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதடா அப்படின்னு சொல்லுவோம். ஓ என்ன தப்பு செஞ்சாலும் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் பழிய போட்டு அதுக்கப்புறம் நீ தப்பிச்சுக்கலான்றதுக்காக தான் என்னை இத்தனை நாளாக உன் கூட வச்சுக்கிட்டு இருந்தியா, உனக்கு அந்த வக்கீல் சொன்னானே, நான் உனக்கு எடுபுடி மாதிரி இருந்திருக்கேன்ல,
என்ன வேணாலும் பண்ணலாம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருந்திருக்க. இனிமேல் அதெல்லாம் நடக்காது. இனிமேல் நானும் என் பொண்டாட்டியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். அதுக்கு இடையில யாராவது குறுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து நம்ம வெற்றி கருணா முகத்திலே இனிமேல் முழிக்கக்கூடாதுன்ற ஒரு சபதத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது கருணாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. வெற்றி தான் அவங்களோட பலமே. அதனால தான் வெற்றியை எதுக்காகவும் நம்மளை விட்டு பிரியாமல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கருணா வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வெற்றியுமே இப்போ பிரிஞ்சு போயாச்சு. இப்போது கருணாக்கு தலையே பிச்சுட்டு போகுது. இப்போது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ மாணிக்கமும் ஏதாவது ஆதாரத்தை கொடுத்துருப்பான். அதை வச்சு என்னை வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெற்றி வந்து நினைப்பான் போல். அப்போ அவன் பொண்டாட்டி வெளியே வந்துட்டா நம்ம தான் ஜெயிலுக்கு போய் ஆகணும். ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம ஜெயிலுக்கு போகவே கூடாது, ஸ்வேதா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கர்ணா வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஸ்வேதாக்கு அந்த ஒரு தாட் இல்லவே இல்லை. கர்ணாவோட ஆம்பிஷன் எல்லாமே அவங்க அதாவது பார்வதியை கொலை பண்ணதுக்கு காரணம் கூட ஸ்வேதா கூட ஒன்று சேர்ந்து வாழணும், ஸ்வேதாவை அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெற்றி இப்போ தான் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க. அபியும் வெற்றி சுடர் இவங்க 3 பேருமே குடும்பமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்ற விஷயம் நம்ம வெற்றிக்கு தெரிய வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.